ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் 7th படிக்கையிலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பீச் காம்படிஷன் போவேன். காலேஜ் முடிகிற வரைக்கும் போவேன். அதே ஜீனோ என்னமோ என் பொண்ணும் அதே தான் ஃபாலோ பண்ணுறா. லாஸ்ட்டு 15th காமராஜர் பர்த்டேக்கு ஒரு வாரம் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் கொடுத்தோம். காமராஜர் பர்த்டேக்கு ஸ்பீச் காம்படிஷன் சூப்பராக பண்ணிட்டு இருந்தான். இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. கம்மிங் ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்துக்கு ஒரு 4 டைட்டில் கொடுத்து ஒரு 50 லிமிட்டட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் ப்ரைவேட்டில் வந்து ஸ்பீச் காம்படிஷன் வைக்கிறாங்க. அதுக்காக ப்ரிப்ரேஷன் போயிட்டுருக்கு. மார்னிங்லேருந்து அப்படியே வீட்டு ஒர்க்கையும் பார்த்துட்டு எழுதி கொடுத்தோன்னா மண்டேலேருந்து எக்ஸாமு. அது கூடயே இதையும் அப்படியே படித்தான்னா தான் இன்னும் 10-15 நாள் இருக்குது. அதுக்குள்ளே ப்ரிப்பேர் பண்ணி போய் பேசணும்னு ஆசைப்பட்றா. பேசிட்டோம். இப்போ இருந்தே ஸ்டேஜ் ஏற்றி பழக்கினா தான் பீப்புள்கிட்ட பேசக்கூடிய தைரியம் வரும். சின்ன வயசுலேருந்தே 10 பேர் முன்னாடி நின்று பேசினா தான் நாளைக்கு நம்மளுக்கு அப்படின்னு வாய்ஸ் பேசணும் அப்படிங்கிற போது இன்னொருத்தரை எதிர்பார்த்து நம்மளுக்காக வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நம்ம பேச மாட்டோம். பொம்பளை பிள்ளைங்க எப்பவுமே தைரியமாக துணிச்சலோட 4 பேர் முன்னாடி ஃபஸ்ட்டு பேச கற்றுக்கணும். தேங்க்யூ.